எல்லாருமே உங்க தரப்பாவத்தை பேசிட்டீங்க. கமருதீன் நீங்க சொல்லுங்க உங்க தரப்பாவத்தை. சார் நான் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே. கமருத்துக்கு பேசும்போது நான் கட்டிய போறதுனால அவருக்கு இப்படி பேசணும்னு தெரியாம, அவரு பேசுறதா கட்டிய வாங்குறதான்னு தெரியாம வந்துட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க சார். ஒரு ஸ்கூல் பையன் சொல்றாரு சார். ஆனா அவர் தான் சார் ஸ்கூல் பையன் சிங்கிள்ஸ் கூப்பிடுறாரு சார். கமருதீன் நீங்க வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் பேசணும், மற்ற பேசக்கூடாது. உட்காருங்க. அவரா கூத்து கொடுக்குற பல்ப் போட இவரா கேட்டு வாங்கிக்கிறாங்க பல்பு. ஆனா அங்க ஒருத்தர் சிங்கிள்ஸ் கூப்பிடுறாங்க ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கல. அந்த கான்செப்ட்ல இருந்து அழகா சீச்சி சீச்சி ஏன்னா அது இது சின்ன புள்ள போல அப்படின்னு சொல்லி இன்னே கத்தப்பிக்கிறான். நம்ம அந்த முக்கிய சேதுபடி அப்படியே பேச விட்டுட்டாலும். பார்வதி நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒழுங்காட்டுற ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க பார்வதி. அது ரொம்ப அசிங்கமாவும் அநாகரிகமாவும் இருக்கு. சாரி சார். பார்வதி ஒழுங்கேற்றுறது அடுத்தவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் ஒழுங்கேற்றுறது அவங்க பார்க்க மாட்டேக்கல. ஆடியன்ஸ் ஆக நம்மளும் நல்லா பார்க்க முடியல. இல்ல சாரின்னு வந்து திருந்ததுக்காக திரும்பி சாரி சொல்லி திரும்பி பேசுறதுக்கு இல்ல. பார்வதி நீங்க என்னைக்கு ஒழுங்காட்டுற மாதிரி இருக்கு. சார் உங்களுக்கு ஒழுங்கேற்றுற மாதிரி இல்ல, உங்களை தான் ஒழுங்கேற்றுறாங்க. திரும்பி காட்டுறீங்க பார்வதி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. சார் சொல்லுங்க கமருதீன். சார் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சபாஸ் சரியான போக்கி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கமருதீன்? பேச கொடுக்க மாட்டீங்க சார். இப்ப நான் வந்து உங்க தரப்பு வார்த்தை கேட்கலன்றதுக்காக சொல்றீங்க. சரி சொல்லுங்க கமருதீன், உங்க தரப்பா சொல்லுங்க, நாங்க ஃபுல்லாவே கேட்கறோம் இன்னைக்கு. சார் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஜித் சேதுபதி. பாவம் பல்பு பால்ராஜ். தமிழ்நாட்டுக்கு வந்த பேர் கரையோட ஒத்துக்கிற மாதிரி இங்கே கரீனா சைடில் போய் ஒத்துங்கிடுச்சு. அதனால வந்து வீடு மரம் கொடி எல்லாம் அழிஞ்சு உடஞ்சி கீழே உடனே இருக்கிறதா பார்க்கலாம். அதுவும் வீடு சொட்டையா இருக்கிற மாதிரி தெரியும். அதான் உண்மை. தண்ணி அடித்தால் குருசை மற்றும் இருக்கிற வீடெல்லாம் உடஞ்சி உள்ள இருக்க ஆளுக்கெல்லாம் கிளாக் டவருக்கு போய் அங்கே பப்ஜி விளாண்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? வந்த தண்ணியால் அடிச்சு போன இடத்தெல்லாம் பார்த்து சொல்லி, ஆனால் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இப்போ கிளாக் டவரில் போயிட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா கடிச்சு டைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புயலால் அவர் மண்டையில் நம்ம சொட்டையா இருக்க வீட்டை பிளான் பண்ணி சரி பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க.